சினிமா காதலன் ஊடாக இன்றைய தினம் மோதவுள்ள தங்களான் மற்றும் டிமாண்டி காலனி 2 தொடர்பான ஒரு பார்வை. வாங்க வீடியோக்குள் செல்வோம். 2015ஆம் ஆண்டு வெளிவந்த ஐ திரைப்படத்துக்கு பின்னர் தியேட்டர் ஹிட் என்று சொல்வதற்குரிய படமாக பொன்னியின் செல்வன் அமைந்தாலும் தனி ஹீரோ சப்ஜெக்ட் இல்லை என்பதனால் சியானுக்கு தியேட்டரிக்கல் ஹிட் கட்டாயமாக தேவையாக உள்ளது. அதே போன்றுதான் இயக்குனர் பா ரஞ்சித்தும் நட்சத்திரம் நகர்கின்றது திரைப்படத்திற்கு பின்னர் தங்களான் என்பதனால் அவருக்கும் வெற்றியொன்று கட்டாயமாக தேவைப்படுகின்றது. தனது கருத்தியலை சினிமா ஊடாக வெளிக்காட்டுவதில் பா ரஞ்சித் என்றும் தயங்கியது இல்லை. சூப்பர் ஸ்டார் வைத்து இயக்கிய காலா கபாலியில் கூட தனது அரசியலை நகர்த்தி இருப்பார். தங்களானும் அவ்வாறான ஒன்றாகவே அமைந்துள்ளது. தங்களானின் கதையை பார்க்கின்ற போதும் அவ்வாறான ஒன்றாகவே அமைந்துள்ளது. தங்களான் ஆரம்பத்தில் நில உடைமை தொடர்பாக தொடங்கக்கூடும். அதாவது விவசாய நிலத்தை உடைமையாக கொண்ட பண்ணையாளர்களிடம் கூலிக்கு வேலைக்கு செல்லாது தாமே விவசாயத்தில் ஈடுபடுபவர்களாக விக்ரமின் உறவினர்களும் காணப்படலாம். அதை பிடிக்காத பண்ணையார் கேஜிஎஃப் தங்க சுரங்கம் அகழ்வதற்கு கூலி வேலைக்கு ஆட்கள் தேவைப்படும் போது ஆங்கிலேயரிடம் இவர்களை பற்றி குறிப்பிடலாம். இதற்கு தலைவனாக உள்ள விக்ரமை ஆங்கிலேயர்கள் மனது மாற்றி கேஜிஎஃபிற்கு கொண்டு செல்லலாம். இச்சுரங்கம் அகழ்வில் ஈடுபடும் போது அவ்விடத்தை புனிதமாக பாவித்து பராமரிக்க ஒரு குழு காணப்படலாம். அக்குழுவிற்கும் விக்ரமிக்கும் ஏற்படும் சண்டையினை அடிப்படையாக கொண்டு கதை நகரலாம். இங்கு ரஞ்சித் ஃபேண்டசி அண்ட் மேஜிக்கல் ரியலிசம் என்பவற்றை இணைத்துள்ளார். ஆராத்தி என்ற கேரக்டர் உண்மையாகவோ அல்லது விக்ரமின் கண்ணுக்கு மட்டும் தெரியும் ஒரு கேரக்டராகவோ இருக்கலாம். பிழையானதை தடுப்பதற்காக அந்த கேரக்டரை ஃபேண்டசியாக பண்ணப்பட்டிருக்கலாம். சுரங்க அகழ்வு பணியில் ஏற்படும் தடைகள், அரசியல், அடிமை முறை என்பவற்றை பிணைந்து எடுத்த ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரமின் உடல் உழைப்பில் உருவாகியுள்ள இத்தங்களான் அதிகளவான ரஞ்சித்தின் அரசியல் படமாக அமைந்தாலோ அல்லது தான் சார்ந்த அரசியலை திணிப்பதாக அமைந்தாலோ அனைவருக்கும் பிடித்து கொள்ளும் ஒரு திரைப்படமாக அமையும் என்று கூற முடியாது. எனினும் இவ்வரசியலை ஜனரஞ்சகமான முறையில் சார்பட்டா பரம்பரையை போல் எடுத்திருந்தால் தங்களான் கட்டாயமாக தங்க வேட்டை நடாத்தும். திகில் திரைப்படம் எடுப்பது என்பது தமிழ் சினிமாவில் ஆவரேஜ் வெற்றி உறுதியானதாகவே அமையும். ஏனெனில் ரசிகர்களை சீட் நுனியில் வைத்துக் கொள்வதற்காக 2-3 சீன்கள் இருந்தாலே வெற்றி படமாக மாறிவிடும். விக்ரமிற்கு இயக்கிய கோப்ரா டிசாஸ்டர் ஆனதால் தன்னை நிரூபிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளார் அஜய் ஞானமுத்து. அதனால் அஜய் ஞானமுத்து தான் ஏற்கனவே தூக்கி பழக்கப்பட்ட குழந்தையை கையில் எடுத்துள்ளார். குறிப்பாக தன்னை சினிமாவில் நிறுத்த உதவிய தனது முதற் படத்தின் பாகம் 2 கோப்ராவில் விட்ட தவறுகளை திரித்து கொண்டு டிமாண்டி காலனி 2 உருவாக்கியுள்ளார். இத்திரைப்படம் 2023 செப்டம்பர் மாதம் வர வேண்டி இருந்தும் வெளிவராது தற்போது தங்களானுடன் போட்டியாக வெளிவர இருக்கின்றது. டிமாண்டி காலனி திரைப்படம் முடிவில் இருந்தே டிமாண்டி காலனி 2 ஆரம்பிக்கப்படுகின்றது. டிமாண்டி காலனி என்ற பங்களாவுக்கு யாரும் செல்ல மாட்டார்கள். அவ்வாறு சென்றவர்களுக்கு ஏற்பட்ட சூழல் என்ன என்பதை டிமாண்டி காலனி 1 சொல்லியிருக்க, அதே போல் பாகம் 2 அருள்நிதி நுழையக்கூடாத அந்த பங்களாவிற்குள் நுழைகின்றார். அங்கு சென்றவுடன் அதே போல் செயின் எடுக்கப்படுகின்றது. மீண்டும் அந்த செயினை எடுக்க டிமாண்டி வெளிவருகிறார். பார்ட் 1 சிறிய வீடு ஒன்றில் 4 நண்பர்களை மாத்திரம் கொண்டு எம்மை சீட் நுனியில் உட்கார வைத்த அஜய் ஞானமுத்து தற்போது பட்ஜெட் தொடக்கம் எல்லாமே அதிகமாக கிடைத்துள்ளது. எனவே இக்கதைக்கு திரைக்கதையினை பார்ட் 1க்கு எழுதியதை போன்று எழுதியிருந்தால் நிச்சயம் தங்களானுக்கு போட்டியாக இருக்கும். 2 படங்களுமே வெவ்வேறு கதைக்களங்களை கொண்டிருப்பதனால் 2 திரைப்படங்களின் கண்டென்ட் மற்றும் ஸ்கிரீன் பிளே நன்றாக அமைக்கப்பட்டிருந்தால் தங்களான் மற்றும் டிமாண்டி காலனி 2 இரண்டுமே வெற்றி படமாக அமையும். இவ்வாறான சினிமா செய்திகளை அறிய சினிமா காதலனை சப்ஸ்கிரைப் பண்ணவும்.